இன்னொரு விஷயம் நம்ம நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஒரு உயிரோட மதிப்பு இருக்கு இல்லையா? அது வந்து வசதி உள்ளவனுக்கு ஒண்ணு, வசதி இல்லாதவனுக்கு ஒண்ணுங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதாவது சிம்பிளா எப்படி புரியிற மாரி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஒரு குடும்பம் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கும்போது, அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, அதான் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி இல்லாம, எல்லாருக்கும் வசதி உள்ளவன், வசதி இல்லாதவன் யாரா இருந்தாலும் சரி, அந்த உயிரோடைய மதிப்பு வந்து எல்லாருக்கும் சமம் தான். எல்லாருக்கும் சமமா அது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அசெம்பிளில வந்து நம்ம தலைவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து அத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலே போறோம்னா, ஹை கிளாஸ், லோ கிளாஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இல்லாம எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். எல்லாத்துக்கும் அது சமம் தான். ஏன்னா, அந்த உயிருங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி தான் அவர் வந்து அழகா வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இப்ப அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. டிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல ஏடிஎம்கேவா இருக்கட்டும். ஏன்னா, கரெக்ட்டான முறையில அவர் ஃபாலோ பண்ணிட்டு வராருங்கம்போது, நமக்கு இனிமே அந்த சீட்டு கிடைக்குமா? அமைச்சரா நம்ம இருப்போமா? சிஎம்மா நம்ம வருவோமா? நம்ம கட்சி வந்து நிலைச்சு நிக்குமா? நிக்காதா? அந்த யோசனைலாம் உங்களுக்கு வருது. அத வந்து முகத்துல பார்த்தாலே தெரியுது. சரி ஓகே. அது இப்ப நீங்க யோசிச்சு பிரயோஜனமே இல்ல. இத நீங்க அப்பவே வந்து நெறைய விஷயத்த கரெக்ட்டான வழியில நீங்க வந்து கொண்டு போயிருக்கணும். பரவால்ல. அட்லீஸ்ட் இப்பயாவது அத பத்தி யோசிச்சீங்களே! சரி ஓகே. நம்ம மேலயும் தப்பு இருக்கு அப்டின்ட்டு. அப்பலாம் வந்து மக்கள் வந்து அவ்வளோ போராட்டம் பண்றப்போ யாருமே எதுவுமே கேட்கல. ஆனா இப்போ வந்து கொலை, கற்பழிப்பு அப்டின்ட்டு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கிறாரு நம்ம உதயநிதி. உங்க ஆட்சியில இருந்தப்போ என்னலாம் நடந்துச்சுங்கிறது கொஞ்சம் நீங்களே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு மொத நீங்க தண்டனை வாங்கி குடுத்தீங்களா? இல்ல தூக்கு தண்டனை ஏதாவது ஒண்ணு. ஸ்பாட் அரெஸ்ட் ஏதாச்சும் பண்ணீங்களா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க வந்து எங்க ஆட்சிய வந்து குறை சொல்லலாம்? எல்லா இடத்துலயும் எல்லாமும் நடக்குது தான். ஆனா அத மெயின்டெயின் பண்ணணும்னா, அவரால மட்டுமே முடியாது. மக்களும் ஒத்துழைக்கணும். அதன்படி அதாவது இந்த கட்சினா, இந்த கட்சி மட்டும் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம்? மக்கள் நலனுக்காக. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் தான் அந்த இடத்துல பொறுப்பா, நாங்களும் பார்த்துக்கிறோம். அப்படிங்கிற மாரி ஒரு 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 கரெக்ட்டான ஒரு வார்த்தை நீங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கையா ஏதாவது ஒண்ணு பேசணும். ஏன் நீங்க ஆளுங்கட்சியா இருந்தா மட்டும் தான் அந்த பாதுகாப்பு குடுப்பீங்களா? ஏன் ஆளுங்கட்சியா இல்லன்னா குடுக்க மாட்டீங்களா? அந்த கட்சிய தான் நீங்க வந்து குறை சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. கட்சிங்கிறது எதுக்கு? மக்கள் பணிக்காக, மக்கள் தேவைகளுக்காக. அப்படிங்கும்போது நீங்க அத பண்ணலாமே. அப்ப அந்த பவர் இருக்கணும். அந்த பவர் இருந்தா தான் கெத்து. உங்களுக்கு அந்த பவர் தான் முக்கியம். அப்படிங்கிற மாரி தான் ரொம்ப அப்பாண்டமா தெரியுது. அதனால இனிமே வந்து நீங்க வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகே ஃபைன். அவர் நெறையா பண்ணிட்டு வராரு. மக்கள் கையில தான் இனிமே எல்லாமே இருக்கு.